ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மாரியாத்தாளுக்கு கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் தாங்க. நம்ம வீட்டில் திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வீட்டில் வாசலில் பாருங்கள், வேலைக்காரமாக எவ்வளோ அழகாக கோலம் போட்டு அதில் சிகப்பெல்லாம் நல்லா இழுத்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்குறாங்க, நல்லா மங்களகரமாக. நாங்களும் நம்ம வேப்பிலை தோரணம், மாங்கொத்து இதெல்லாம் தோரணம் கட்டி நம்ம மெயின் கேட்டில் இப்படி கட்டி வைக்கணுங்க. ஒரு வீட்டில் மாங்கொத்து வேப்பிலை தோரணம் இருந்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க, இவங்க வீட்டில் இன்றைக்கி மாரியாத்தாளுக்கு கூழ் ஊற்றுறாங்க போல் இருக்குன்னு. அப்படி தாங்க அந்த மாரியாத்தாளுக்கு முக்கியமாக நம்ம அந்த வேப்பிலை தோரணம், மாங்கொத்து தோரணம் அதை கட்டினா தாங்க அது மங்களகரமாக நல்லா இருக்கும். அதுதான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமும் கூட, வேப்பிலை தோரணம் தான். அதுபோல் தான் நம்ம வீட்டில் கட்டி அம்பாளுக்கு நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. முக்கியமாக நம்ம இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் நம்ம வாசப்படியில் கட்டாமல் இந்த சம்பிங்கில் நம்ம இந்த மாலை மாதிரி கொகுத்து பாருங்கள். எங்கள் பாப்பா, எங்கள் மருமக தான் இப்படி கொவுத்தாங்க. இந்த மாதிரி கொவுத்து நம்ம பூஜை ரூம்லேயும் சரி, நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் வாசப்படியிலையும் சரி, இந்த மாதிரிலாம் கட்டி வச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாசனையாகவும் இருக்கும், வீடு மங்களகரமாகவும் இருக்கும். தெய்வத்துங்களுக்கும் இந்த வாசனைலாம் ரொம்ப பிடிக்குங்க. அதுபோல் தான் நாங்கள் செஞ்சோம். பாருங்கள், நாங்கள் குழம்பு கருவாடு இன்னும் முறாலும் சீலா கருவாடும் வாங்கிட்டு வந்தோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் 1/4 கிலோ 300 சொல்லிட்டு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க, 600 கொடுத்து. நல்லா இருந்ததுங்க. கீரை தண்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாம் போட்டு கருவாடு போட்டு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு மாரியாத்தாளுக்கு. அதையும் மொச்சக்கொட்டையும் போட்டிருக்கோங்க. இது பாருங்க, முருங்கைக்கீரை பொரியல் அம்பாளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொங்க சாதம், முக்கியமாக அம்பாளுக்கு இதுதான் துள்ளு மாவு தாங்க. அதனால மாரியாத்தாளுக்கு துள்ளு மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த அம்மாவுக்கு சமையலும் ரெடி ஆயிடுச்சிங்க. அம்பாளுக்கு படையல் போடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. நம்ம பூஜை ரூம்லேயே நம்ம 5 இலை போட்டு படையல் போட்டுருவோங்க மாரியாத்தாளுக்கு. அங்கேயே ஒரு குண்டானில் நாங்கள் கூழ் கரைச்சி அதில் வேப்பிலை கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நாங்கள் அதுக்குள்ளே வேப்பிலையும் உருவி போட்டு பூஜை ரூம்லேயும் ஒரு குண்டான் வச்சுருவோங்க. வெளியிலையும் மாரியாத்தாளுக்கு ஜல்லடையில் வாழை இலையில் நம்ம செஞ்ச இந்த கூழ், கட்டி கூழ் எல்லாமே வச்சு, இந்த கரைச்சி கூழும் வச்சு அதுவும் ஒரு குண்டானில் வச்சு நம்ம வெளியே பூஜை பண்ணுறது அதுவும் வழக்கங்க. அதனால தான் வெளியே இருக்கிற குண்டானுக்கும் வேப்பிலை கட்டி, உள்ளே வைக்கிற குண்டானுக்கும் வேப்பிலை கட்டுறது. இந்த சின்ன சின்ன சொம்புலெல்லாம் வச்சுருக்கிறது எங்கள் பொண்ணுக்கு, அப்புறம் எங்கள் மாமியாருக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சொம்பில் வைக்கிறது வழக்கங்க. அந்த கரைச்சிக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் வைக்கணும். அதனால தாங்க அதை செஞ்சுட்டுருக்கோம். வெளியில் நாங்கள் முனீஸ்வரன் கும்பிட்ருக்கோங்க. இது செங்கல் வச்சு நாங்கள் முனீஸ்வரன் கும்பிட்றது வழக்கம். அதனால் அவருக்கும் ஒரு இலை போட்டு அவருக்கு என்னென்ன பொரிக்கடலை, அவல், சுருட்டு இதெல்லாம் வச்சு அவருக்கும் ஒரு படையல் போட்டாச்சுங்க. வெளியில் நாங்கள் பூஜை பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாவு மாவு மாவு. டேய் மாவுடா.